கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நாளும் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதேன். நாளும் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே தானே. இன்றைக்கி மாசில்லா குழந்தைகள் தினம். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்காகவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் லைஃப்பில் நிரம்ப ஆசீர்வாதங்களாலும் நிரம்ப சந்தோஷத்தினாலும் உங்களுக்கு எதிராக என்ன நோய் நொடி பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதுக்கு எதிர்த்து ஏசப்பாவுடைய ரத்தம் நின்று எப்பயும் உங்களுக்காக போராடும், உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கு குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த பாடலில் நம்ம ஒரு வரியுமே நமக்கு அர்த்தமானது. அப்படி தானே குட்டீஸ்? உங்களுக்கு புரிஞ்சால் இன்னுமே நல்லா புரியும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா ரிவர்ஸ் தான் போய் என்ன பண்ணும், போய் சீலையும் ஓசன்லையும் வந்து என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். சின்னதாக இருக்கிற நதிகள் எல்லாமே போய் எதில் போய் கலக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க, கடலில் போய் கலந்துரும். கடலில் போய் மிக்ஸ் ஆகி தான் அது வந்து ஒரு ஃபுல் சீயாக நம்ம பார்க்க முடியுது. அப்படி தானே குட்டீஸ்? அதுதான் இன்னைக்கு அருமையான அந்த பாடல்லையும் வெளிப்படுத்துது. அப்படி இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே பெரிய இடத்தை நோக்கி தான் என்ன பண்ணும், தேடி அதில் கலந்து ஒரு நிறைவை அடையும். ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைவானவங்கன்னா ஏசப்பா நம்மளோட கலந்து இருந்தாதான், அவருடைய பிளெஸிங்ஸ் நம்மளிடத்துல முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும். ஆனால் நம்ம அவரை தேடி போகிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே நமக்காக வந்து நிற்கிறவர் தான் நம்மளுடைய ஏசப்பா. அதுதான் அந்த பாடல் குட்டீஸ். அதில் இருக்க ஒரு வரிகளும் அர்த்தமானது. எல்லாமே அது எங்கே போய் அடைக்கலம் புகணுமோ அதுதான் தேடி போய் அந்த இடத்துல போய் பாதுகாப்பாக அடைக்கலம் புகுந்துக்கும். ஆனால் நம்மளை மட்டும்தான், என் பிள்ளைக்கு ஐயோ நான் தான் போய் பாதுகாப்பு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இந்த இடத்துல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு இதில் எதுவும் சோர்வு வந்துடக்கூடாதுன்னு நம்மளை நோக்கி ஏசப்பா ஓடி ஓடி வராங்களாம் குட்டீஸ். இவ்வளோ ஒரு அருமையான உறவு பார்த்தீங்களா? அவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தா, அவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தா நம்மளிடத்துல இறங்கி வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ரெஸ்டீஜும் பார்க்காம, நான் ஏன் போகணும், நான் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நாம் காரணம், அப்போ நான் எதுக்கு இறங்கி போகணுன்னு அவர் ஒரு நிமிஷம் கூட நினைக்காம நம்ம நினைப்பதற்கு முன்னாடியே அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஏசப்பா நிற்கிறாரு. ஸோ இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118:7 படியா, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் அப்படிங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் நியூ இயரை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த நியூ இயரை நம்ம சந்தோஷமாக நினைக்கிறத காட்டிலும் நம்ம இந்த வருஷம் இப்படி கடந்து வந்துட்டோம், அடுத்த வருஷம் நமக்கு பெட்டராக இருக்க போகுது, இல்லை நமக்கு எதுவும் இந்த விஷயத்தில் எந்த சோர்வுகள் வருமா, இல்லை இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, நிறைய காரியங்களை குறித்து நமக்கு ஒரு நிறைய வித்தியாசமான யோசனைகள் இருக்கும்ல. ஆனால் இந்த வசனத்தை நம்ம எடுத்துகிட்டு போவோம் குட்டீஸ். இந்த 2025 நமக்கு இந்த வசனத்தோடு தொடங்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் கூட அது ஒரு நிமிஷத்தில் நம்ம மனதை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஏசப்பா கொடுக்குற வசனத்தில் இருக்குது. என்னன்னா எனக்கு 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 பிரச்சனை கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் கூட என்னை மீட்டெடுக்கிறதுக்கு என் ஏசப்பா என் கூட இருக்காருல்ல, அதான் அந்த முதல் வசனத்துடைய மீனிங். அது எவ்வளோ பெரிய தைரியம் நமக்கு கொடுக்குது பார்த்தீங்களா குட்டீஸ். அடுத்தது பாருங்க, அவர் என் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு அவங்க எவ்வளோ போராட்டம் கொடுத்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி என்னை எப்படி ஓவர் கம் பண்ண வச்சு ஏசப்பா கூட்டு வருவாங்க, என்னை கண்டிப்பாக ஏசப்பா அதுலேருந்து மீட்டுட்டு வருவாங்கன்னு அவ்வளோ தைரியமாக நம்மளை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த வசனம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை எதை குறிச்சோ பயப்படுறீங்களா, இந்த வசனத்தை எடுத்துட்டு தைரியமாக 2025 அடி எடுத்து வைக்கிறதுக்கு தயாராயிருங்க. ஏன்னா அவர் உங்களோட பட்சத்தில் இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கிற ஒரு நொடி பொழுதும் உங்களுக்கு எதிராக எவ்வளவோ காரியங்கள் நடந்தாலும் கூட அவர் அதில் உங்களை மீட்டு கொண்டு வந்து நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வர்றதை உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு உங்களை நிறைவாக நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நீர் எங்களுக்கு பக்கமாக நிற்கிறீங்க, வெறும் பக்கமாக இல்லாமல் எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களை பலப்படுத்துறீங்க டாடி. இந்த 2025 உம்முடைய உடனிருப்போடு நாங்கள் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறதுல எங்களுக்கு முழு நிறைவை நீங்கள் கொடுக்குறீங்க டாடி. ஸோ நாங்கள் எப்பயும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களுடைய காரியங்களை எடுத்து நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.